அத்தியாயம் 77. நிலத்தடிக்குச் செல்லும் சுரங்கப்பாதை. கபிலன் கீழே குதித்த பிறகு அவர் நேராக கால்களில் விழுந்தார். அவரது கால்களுக்கு கீழே உள்ள தரை கருப்பாகவும் வெள்ளை நிறத்தை வெளியிடும் சில சிதறிய கற்கள் காரணமாக சுற்றுப்புறம் மங்கலாக வெளிச்சமாகவும் இருந்தது. வெளியில் இருந்து பார்க்கும்போது நிலத்தடிக்குச் செல்லும் சுரங்கப்பாதை முடிவற்றதாக தெரிந்தது. ஆனால் அது அவ்வளவு ஆழமாக இல்லை என்று தோன்றியது. பியாவும் கபிலனுக்கு பின்னால் பறந்து உள்ளே சென்றாள். அந்த இடத்தைச் சுற்றி பார்த்த பிறகு அவள் அவசரமாக கபிலனின் தலையின் மேல் அமர்ந்து கொண்டாள். மறுபுறம் கபிலனின் சுற்றி பார்த்தார். நைன் தனது முதுகை தேய்த்துக் கொண்டே வெறுப்புடன் அவனை பார்த்தார். டைனின் எங்கே? கபிலனின் கேள்வியைக் கேட்டதும் நைன் சீரியஸாகி இடது பக்கம் விரலை நீட்டினான். அவர்களிடமிருந்து சில மீட்டர் தொலைவில் டைனின் தரையில் படுத்து கிடந்தார். டைனினின் சீரான சுவாசத்தைக் கண்ட கபிலன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். திடீர் இறங்குதலின் காரணமாக அவன் மயக்கமடைந்தது போல் தோன்றியது. நயன் டைனினை நெருங்கி அவசரமாக அவரது உடலை அசைத்து அவரை எழுப்ப முயன்றனர். எழுந்திருடா, உன் ஆளு வந்து இருக்கா? டைனின் கண்களைத் திறந்து சுற்றி பார்த்தார். இந்த நிலைமை புரிந்து கொண்டு பின்னர் அவசரமாக நேராக எழுந்து நின்று தனது துணிகளைத் துடைத்தார். எல்லோரும் கூடிய பிறகு அவர்கள் முன்னால் இருந்த பாதையைப் பார்த்தார்கள். முன்னோக்கிச் செல்லும் ஒரு பெரிய பாழடைந்த சுரங்கப்பாதை இருந்தது. வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் மெதுவாக எச்சரிக்கையுடன் முன்னோக்கி நடக்கத் தொடங்கினர். சுரங்கப்பாதை தரை கருப்பாக இருந்தது. அது சீரற்ற பாறைகளால் ஆனது. முன்னால் தன்னை பார்த்து கபிலன் முகம் சுளித்து பின்னால் பின்தொடர்ந்து வந்த இருவரையும் திரும்பி பார்த்தான். நான் ஏன் தலைமை தாங்குகிறேன்? ஏதேனும் ஆபத்து இருந்தால் கபிலன் அதை முதலில் எதிர்கொள்ள வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவனது கேள்விக்கு நயன் ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பெருமையுடன் பதிலளித்தார். நீங்கதான் எங்க கேங் லீடர். டீனினும் சத்தமாகச் சொல்லி தலையை தீவிரமாக ஆட்டினான். கபிலன் தன் கண்களைச் சுருக்கி இருவரையும் பார்த்து பின்னர் தன் நாக்கை அழுத்தினான். அவர்களின் உரையாடலைக் கேட்டு கபிலனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பியா உள்ளுணர்வாக எதையோ உணர்ந்து மெதுவாக தன் இறக்கைகளை அசைத்து பின்னோக்கிச் சென்று நைனின் தோள்பட்டையின் மேல் அமர்ந்தாள். கபிலன் சபித்தார். ஏனென்றால் அவர்கள் அவனை ஒரு இறைச்சி கேடயம் போல நடத்தினர். கடைசியாக அவன் எப்போது இப்படி பயன்படுத்தப்பட்டார்? ஆனாலும் அவன் அனைவரையும் சுரங்கப்பாதையின் ஆழத்திற்குள் அழைத்துச் சென்று முன்னோக்கி நடந்தான். முழு சுரங்கப்பாதையும் அப்படியே இருந்தது. அவர்கள் செல்லும் வழியில் எதுவும் மாறவில்லை. அவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. 5 நிமிடங்களுக்குப் பிறகு சுரங்கப்பாதையின் முடிவில் சிறிது வெளிச்சத்தைக் கண்டார்கள். சுரங்கப்பாதையை விட்டு வெளியேறி திறந்த வெளிப்பகுதிக்குள் முதலில் தோன்றியவர் கபிலன். அவனுக்கு பின்னால் நைன் மற்றும் டைனினும் சுரங்கப்பாதையை விட்டு வெளியேறி திறந்த வெளிப்பகுதியைச் சுற்றி பார்த்தனர். சற்று மங்கலான சுரங்கப்பாதையைப் போலல்லாமல் அவர்களுக்கு முன்னால் இருந்த பகுதி நூற்றுக்கணக்கான பிரகாசமான தங்க நிற கற்களால் எங்கும் சிதறிக் கிடந்ததால் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அவர்களின் இடது பக்கத்தில் பிரகாசமான தங்க ஒளியின் கீழ் கூரையின் மேலிருந்து தண்ணீர் பீரிட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அது அந்த பகுதிக்குள் நிற்கவில்லை. மாறாக தரையில் இருந்த சில விரிசல்கள் மற்றும் துளைகள் வழியாக தண்ணீர் கீழ் நோக்கிச் சென்றது. தண்ணீரைச் சுற்றி 5 முதல் 6 வரை தங்க நிற பூக்கள் பூத்துக் குலுங்கின. அவை ஒருவித அமைதியான உணர்வை தந்தன. அவர்களுக்கு முன்னால் மேலும் 6 சுரங்கப்பாதைகள் இருந்தன. ஆனால் அவர்கள் பயணித்த சுரங்கப்பாதையைப் போலல்லாமல் இந்த சுரங்கப்பாதைகள் வெவ்வேறு எண்களால் பொறிக்கப்பட்டிருந்தன. முதல் சுரங்கப்பாதையின் மேல் எண் 1 பொறிக்கப்பட்டிருந்தது. கடைசி சுரங்கப்பாதையின் மேல் எண் 6 பொறிக்கப்பட்டிருந்தது. மற்றவர்களுக்காக காத்திருக்காமல் கபிலன் அவசரமாக தங்கப் பூக்களை நோக்கி நடந்து சென்று அவற்றையெல்லாம் நேரடியாக பிடுங்கி அனைவரையும் திகைக்க வைத்தான். அவர் நயனையும் டீனினையும் பார்த்து அவர்களுக்கு தலா 2 கொடுத்தார். பின்னர் மற்றவற்றை தனது சேமிப்பு வளையங்களில் ஒன்றிற்குள் வீசினார். நயன் தன் கைக்குள் இருந்த உயிரற்ற பூக்களைப் பார்த்து பெருமூச்சு விட்டனர்.
அவை எதற்காக பயன்படுத்தப்பட்டன என்பது அவருக்கு புரியவில்லை. ஆனால் பூக்களைச் சுற்றி மங்கலான தங்கப் பளபளப்பைக் கண்டதும் அவை மதிப்புமிக்கவை என்று அவருக்கு உறுதியாகத் தெரிந்தது. இடமில்லாத தனது சேமிப்பு வளையத்திற்குள் பூக்களை மெதுவாக வைத்த பிறகு நைன் கபிலனை டைனனையும் பார்த்தான். சரி, எந்த சுரங்கப் பாதையில் நாம் நுழைய வேண்டும்? நைனின் கேள்வியைக் கேட்ட கபிலன் 1வது எண் சுரங்கப் பாதையை நோக்கி விரலை நீட்டுவதற்கு முன் யோசித்தார். 2வது எண் அவருக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்ததால் 2வது எண் கொண்ட சுரங்கப் பாதையை டெய்னின் தேர்ந்தெடுத்தார். இதற்கிடையில் நயன் அவசரமாக தலையை ஆட்டினான். இல்லை, நாம் நடுவில் உள்ளதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலாவது மிகவும் சிரமமாக இருந்தால் என்ன செய்வது? பின்னர் திடீரென்று டெய்னின் கண்கள் தீவிரத்தின் ஒரு குறிப்பைக் காட்டின. இப்போது ஒவ்வொருவரின் தேர்வும் வித்தியாசமாக இருப்பதால் நாம் அனைவரும் நாம் தேர்ந்தெடுக்கும் ஒன்றிற்குள் செல்வது எப்படி? கபிலன் முதல் எண் சுரங்கப் பாதையை நோக்கி நேரடியாகச் செல்வதற்கு முன்பு 2 முறை கண்களை சிமிட்டினார். மற்ற விஷயங்களைப் பற்றி அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கபிலன் தனது தேர்வில் நம்பிக்கையுடன் இருந்தான். சரி, அவன் அவர்களிடம் சொன்னாலும் அவர்கள் அவனை நம்ப மாட்டார்கள் போல. நைனின் தோள்பட்டையின் மேல் அமர்ந்திருந்த பியா கபிலனை நோக்கி அவசரமாக பறந்தாள். அவன் ஒரு வெறுக்கத்தக்க உயிரினமாக இருந்தபோதிலும் கபிலனை பின்தொடர்வதுதான் பாதுகாப்பானது என்று அவள் உறுதியாக நம்பினாள். அதே நேரத்தில் டைனின் நடந்து சென்று 2வது சுரங்கப் பாதையில் நுழைந்தார். நயன் மங்கிப்போன முதுகுகளை பார்த்து திகைத்துப் போனான். அவன் மெதுவாக மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தான். அவங்க ஏன் இவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க? தனியா போறாங்க, அது ஆபத்தானதா இருக்கலாம். அவன் பெருமூச்சு விட்டுவிட்டு தயக்கத்துடன் நடு சுரங்கப் பாதைக்குள் நுழைந்தான். இப்போது அவனுக்கு முன்னால் இறைச்சி கவசம் இல்லை. எல்லா ஆபத்தையும் அவனே எதிர்கொள்ள வேண்டும். கபிலன் சுரங்கப் பாதையில் நுழைந்த பிறகு குருடாக்கும் தங்க ஒளி அவரது பார்வையை ஆக்கிரமித்தது. அவனுக்கு முன்னால் இருந்த பிம்பம் மங்கலாக மாறியது. சில வினாடிகள் கழித்து அவனது கண்களுக்கு முன்னால் இருந்த பார்வை மாறியது. அவன் ஒரு வெள்ளை காலியான அறைக்குள் இருப்பதைக் கண்டான். அறைக்குள் எதுவும் இல்லை. அது முற்றிலும் வெண்மையாக இருந்தது. அவனை சுற்றி புகை போன்ற மேகங்கள் சூழ்ந்திருந்தன. அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அறையின் முடிவில் காற்றில் ஒரு வெள்ளை புத்தகம் மிதப்பதைக் கண்டான். கபிலன் புத்தகத்தை நோக்கி முன்னேறினான். ஆனால் திடீரென்று அவனைச் சுற்றியிருந்த வெண்மையான புகை நடுங்கி 100கணக்கான அரக்கர்களாக மாறியது. சில அசுரர்கள் பறந்து கொண்டிருந்தனர். சிலர் கை கால்களில் நின்று கொண்டிருந்தனர். சிலர் ஊர்ந்து கொண்டிருந்தனர். அந்த அசுரன் அனைவரும் வெள்ளை நிறத்தில் இருந்தனர். உண்மையான உடல் வடிவம் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் தங்கள் வெற்றுக் கண்களை கபிலனை நோக்கி பார்த்தனர். அவன் புத்தகத்தை நெருங்க முயன்றான். அவர்களின் உடல்களைச் சுற்றி எந்தவிதமான மானா அழுத்தமோ இல்லை. இதனால் அவர்களின் தரத்தை அடையாளம் காண்பது கடினமாக இருந்தது. புத்தகத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்ததால் எல்லா வகையான வெள்ளை மூடுபனி அரக்கர்களும் பயமுறுத்தும் வெற்றுக் கண்களுடன் தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்ட கபிலனின் இடது கண் துடித்தது. நான் இன்னொரு அடி எடுத்து வைத்தால் என்ன நடக்கும்? அவன் தலையின் மேல் அமர்ந்திருந்த பியாவுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. அவள் ஒரு தடைப்பட்ட குரலில் பேசினாள். நிச்சயமாக அவர்கள் நம்மீது பாய்வார்கள். கபிலன் பாதுகாப்பான தேர்வாக இருந்ததால் பியா அவரை பின்பற்றத் தேர்வு செய்தாள். வெள்ளை புத்தகத்தை பார்த்த பிறகு அவர் அதிக நன்மையுடன் சுரங்கப் பாதையில் நுழைந்தார் என்பது அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. ஆனால் அது அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா? இந்த மாதிரியான சூழ்நிலையில் கபிலனுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லையேல் ஒரு நாள் அவனுடைய அதிகப்படியான அதிர்ஷ்டத்தால் அவள் இறந்து விடுவாள் என்று பியா உண்மையிலேயே விரும்பினாள்.